कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल சுவார் மட்டும் இன்னும் பொங்கணும் கடக்க பாத்திரத்துல மத கழுவி தூரமாத்துவோம் தங்கராணியோ காலையிலக்கு செஞ்சிட்டியா? செஞ்சுட்டீங்க. இட்லி சாம்பார் சட்னி சாப்பிடுதீங்களா இப்போ? வேண்டாம் வேண்டாம், குளிச்சிட்டு வாரேன். ஆட்டு இன்ன டம்ளர். என்ன பேப்பர் இது? ஏதோ பரிச்சை பேப்பர் மாதிரி இருக்குது. இப்படி மடக்கி வச்சிருக்குது. 100க்கு -1. இது என்ன மார்க் புதுசா இருக்குது? SUBIN சுபினக பேப்பர் தான். என்ன கஷ்டப்பட்டு இந்த காட்டு வேலைகளுக்கெல்லாம் போய் இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு வாரேன். என்னத்துக்கு இந்த பிள்ளைகள் நல்லா படிக்கணும் தானே. 5 அப்படி இப்படி இருக்கா. இனி போக போக பாடம்லாம் என்ன கஷ்டமா இருக்கும். இவன் எப்படியாக்க படிச்சு முன்னுக்கு வர போறான்னு தெரியல. குளிச்சுட்டு இருக்கு இவனுக்கு போய் பண்ணியது அவ்வளவு கள்ளத்தனம். அது தெரிஞ்சிருப்படாதுன்னு என் மூஞ்சிலேயே முழிக்காம உறங்கிட்டு இருக்கான். நான் காலையில வேலைக்கு கிளம்பி போகும்போது உறங்கிட்டு தான் இருக்கான். சாயங்காலம் வர முன்னாடி போய் படுத்துறியான். இவனை பார்க்கவே முடியல, பார்த்து பேசவே முடியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டிய இன்னைக்கு. அவ்வளவு தப்பா? ஐயம்மா, முட்டை போடுவாவ. இது என்ன முட்டையை விட குறைச்சு போட்டிருக்காவ? அந்த அளவுக்கு இவன் எழுதியிருக்கானா? ஒரு 20 மார்க் 10 மார்க் வந்தா கூட போதுமாமா. இவ்வளவுதான் பிள்ளைகள் இருக்கே செய்யும். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த 2 பிள்ளைகளை எழுப்பி குளிக்க வைக்கணும். தங்கராணி, ஓ குளிச்சிட்டீங்களா? ஆமா. சாப்பாடு கிட்ட கொஞ்சம் இங்க திரும்பி பாரு. பாத்திரத்தை என்ன கழுவி முடிச்சிரீங்க? ஒரு 2 நிமிஷம் இங்க பாரு. நீ உன்னிய ஏன் கோவமா பேசியவ? என்னங்க? ஐயோ, கணக்கு பேப்பர் நேத்து ராத்திரி பார்த்துட்டு அந்தால அங்கேயே வச்சிட்டேன். குளிக்க போகும்போது பாத்ரூம்ல இருக்கத பாத்துருப்பாவளோ. இது என்னது ராணி? என்னதுங்க? ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்காத. உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். நீ தானே என்கிட்ட காட்டப்படாதுன்னு அவனுக்கு பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சிருப்பா. எப்படி கரெக்டா சொல்லியாவ? இப்படியே அம்மை மூணு மறைச்சு வைங்க எல்லாத்தையும். மறுநா என்னத்துக்கு இந்த வீட்டுக்காண்டி பாடுபடணும்? உங்களுக்கு உழைச்சு போடணும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் தானே நான் நினைக்கேன். கொஞ்சமாவது கண்டிப்போட வளர்க்கணும். நீ இப்படி நல்லா செல்லம் கொடுத்து வை. கடைசியில ஓமானத்தையும் சேர்த்து கப்பல் ஏத்துவான். அதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு மார்க் எடுத்திருக்கா. மார்க் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேற அவனுக்கு. எங்க சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். நல்ல ஆசமாவே எங்க இருந்து உறங்கிட்டு இருக்காம்ல, அவனை எழுப்பி சுவாறு போடு. தின்னுகிட்டு அந்த அனுப்பி விடு. எரும மாடு மாதிரி சும்மா அங்க போய் மேய்ஞ்சிட்டு வரட்டு. இதெல்லாம் என்னத்துக்கு பல்லெடுத்துக்கு போவோம். நல்லா படிக்கணும் நம்ம பிள்ளைகள். நம்ம படிக்காட்டாலும் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும்ட்டு அவனை மெட்ரிகுலேஷன்ல சேர்த்து வச்சிருக்கேன். அங்க போய் என் மனத்தை தானே வாங்குவு. வருஷத்துக்கு 35,000 கட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு புரியாம போவே. அதுக்கு தக்கன பிள்ளை படிச்சாதானே நம்மளுக்கு மதிப்பு. ஆறாப்ல பாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அவனுக்கு. படிச்சாலும் சரிதான், என்ன நீ போனாலும் சரிதான். அந்தால கையை கழுவிட்டு போயிருவாங்க. மொபைல மட்டும்தான் இப்படிப்பட்ட பள்ளி இடத்துல எல்லாம் படிக்க வைப்போம் பாத்துக்க. படிச்சா அந்தால நான் 3 வருஷமா அவன்கிட்ட இதான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குதான் நமக்குள்ள சண்டையும் வருது. நல்லா படிக்க சொல்லு. அவனுக்கு ரொம்ப நீ இது பண்ணிட்டு இருக்கா. செல்லம் கொடுக்காத படிக்க விஷயத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு நீ அற வாங்க போறான்னு எனக்கு தெரியல. மூஞ்ச மட்டும் அதெல்லாம் இப்படி வச்சிரு. எங்க சாப்பாட்டுக்கு மேல கோவத்தை காணிக்காதீங்க. இட்லி எல்லாம் சேர்த்துதானே அவிச்சு வச்சிருக்கீங்க எல்லாருக்கும். ஒரு 2 போல சாப்பிட்டுட்டு போங்கங்க. எப்படி என்ன இருந்து சாப்பிட சொல்லியே தங்கராணி? இருந்து சாப்பிட தோணுமா அந்த வீட்டுல? மனசு அவ்வளவு பாரமா இருக்குது. இட்லி எனக்குள்ளது இருக்கட்டு, நான் பிறகு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இப்ப போயிட்டு வரேன். வெயில்ல மழையில கடந்து கஷ்டப்படி அந்த தோட்டத்துக்குள்ள அது புரியுமா உங்களுக்குலாம்? எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாயே இருக்குது. இவன் இப்படி படிக்காம இருக்கத பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. ஆனாலும் அவனுக்கு படிப்பு வரல, நம்ம என்ன செய்ய முடியும்? அவனுக்கு எந்த இது நல்லா வருமோ அதை தான் நம்ம ஊக்குவிக்கணும். நல்லா கிரிக்கெட் விளையாடியா, ஆனா அவன் எப்ப படின்னு உயிர் எடுக்காவ. ஒன்னும் சொல்லி இருக்குல்ல, 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு நான் தான் முழிக்கேன். இப்படி சாப்பிடாம போயிட்டாவ. இந்த பிள்ளைகள் விளையாட்டு போய் எழுப்புவோம். பாத்திரம் கழுவி மூடு போச்சு போ. பறவை வந்து கழுவிடலாம். சோபி, சோபிமா, எந்திரி பல்ல எடுத்து போணும்ல, எந்திரி.
எதுக்கு அம்மா கூப்பிடா? நான் எதுக்காக கூப்பிடுவேன்? உனக்கு என்ன செய்யுது? நீ உன் வேலையை பாரு, இருந்து சாப்பிடு. போல கேட்க தானே செஞ்சேன். அம்மா ராணி பெரிய மட்டும் பேசிட்டு இருக்காவ. பரவாயில்ல, நீ வருவவ. ரொம்ப தான் பண்ணிட்டே இருக்கான். எங்க அப்பா வரட்டு. பாட்டிங்க. அம்மாக்கு பரப்பிட்டாவ. சின்னவா சாப்பிட்டுட்டு இருக்கா. எனி சுபிக்கு அள்ளி கொடுக்கணும், அந்தால கிளம்புவவ. ஆமா. பரவாசுமா ஆட்டுங்க. எம்மா யா மக்களே, இது நீ எப்ப பார்த்தாலும் ஏசிட்டே இருக்காமா? இவன் அவைன்னு சொல்லப்படாது, அண்ணேன்னு சொல்லி பழகு. ஏன்ட்ட பாசமா இருந்தா எனக்கு அண்ணேன்னு சொல்ல தோணும். ஆனா இவன் எப்ப பார்த்தாலும் இன்னி ஏசிக்கிட்டே இருக்கான். மாறி எனக்கு எப்படி இவனை அண்ணேன்னு சொல்லி கூப்பிட தோணும்? ஏல பிள்ளைய போட்டு நம்மள ஏசிட்டு நடக்கா, சும்மா இரு. பெரிய மேட்ட பேசிட்டு நடந்தேன். அம்மா அம்மான்னு கடந்து கூப்பிட்டுட்டு இருக்கா. 2 இட்லி எடுத்து திங்க வேண்டியதுல்ல? ஏமா அள்ளிதாங்கம்மா. இந்த சின்ன பிள்ளை அது பாட்டுக்கு இருந்து திங்குது. இவனுக்கு அள்ளி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் தான் உங்க அப்பாட்ட நான் ஏச்சு வாங்கிட்டு இருக்கேன். எத்தனை பேப்பர்ல சைன் போடணும்? 4 பேப்பருக்கு. அப்படியா? இப்போ பேக்க திறந்து பாரு, எத்தனை பேப்பர் இருக்குன்னு. ஏமா 4 8 ஆயிடும். 8 தான் ஆயிருக்கும் பாரு. என்ன நடக்குது? 1 2 3 4 தான இருக்குது. ஏன் உங்க கண்ணுக்கு எட்டாவது? என்னோக்க நல்ல பாரு, உள்ள வேற ஏதாவது இருக்குவானே பாட்டி. இது எப்படி பேக்குள்ள வந்துச்சு? நம்ம பேக்குள்ள வச்சிருந்தோம். என்ன மக்கா இப்படி பாக்கா? காக்கா பறந்து வந்து இங்க தூக்கி கொண்டு போட்டுச்சு போலயே. ராத்திரியே உங்க டீச்சர் அனுப்பி விட்டுருப்பாவ போல. காக்காட்ட கொடுத்து அனுப்புறதுனால நல்லா கசங்கி போய் வேற இருக்குது பேப்பர். ஏன் உங்க டீச்சர் இப்படி சீக்கிரம் திருத்திட்டாவ? 2-3 நாள் ஆவும்ல சொன்னவன்ட்ட. ராத்திரி உறக்க வந்திருக்காத உன் பேப்பர் திருத்தாம நடுராத்திரியில கொண்டு போட்டுருக்காவ பத்துக்க. எம்மா ஏமக்கா அப்படிதான் உள்ள வந்திருக்குமா இருக்கும் பத்துக்க. சைன் போடுறதுக்கு உள்ள பார்த்தனா அப்ப இந்த கணக்கும் கடந்துச்சு. அத கணக்கு பேப்பர் இவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னாவள. என்ன நீ வந்துச்சு, ஒருவேளை அப்படிதான் போட்டுருக்குமோ நானே நினைச்சுக்கிட்டேன். எம்மா உண்மையே சொல்லுங்கம்மா. என்ன உண்மையில உனக்கு சொல்லணும்? உனக்கு தெரியாதோ எங்க வச்சிருந்தா? எம்மா என் சேப்பு பாக்கெட்ல வச்சிருந்தேன். தெரியுமா? மாரி கேட்டுட்டு இருக்கா? அம்மா துவைக்கும் போது எடுத்து கக்கூஸ்ல வச்சிருந்தேன். அப்ப காலையில அங்க குளிக்க போகும்போது பாத்தாச்சு. காலையில மட்டும் இன்னைக்கு நீ எந்திரிச்சிருக்கணும். செத்தா போன. எப்படியோ தப்பிச்சுடா. எம்மா பயமா இருக்குமா? அப்பா ஏமா பார்த்தாவ? நீங்க ஏமா பாத்ரூம்லயே வச்சிய? எடுத்து ராத்திரியே ஒளிச்சு வச்சிருக்கலாம்ல? ஆமா, உன் கூட சேர்ந்து என்னையும் சேர்த்து இழுத்துக்கல. நல்லா 2 பேரும் கள்ளத்தனம் பண்ணுவோம். அவர் அங்க பாவம் போல அங்க பிள்ளை படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஒளிச்சுல வைக்கணுமா? அடுத்த வாட்டி நல்ல மார்க் எடுக்கேன்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. எம்மா படிக்கலாமா செய்யணும்னு நினைக்கேன். எனக்கு படிக்கவே வர மாட்டேங்குமே. இருந்து படிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு விளையாடுறதுக்கு தான் பிடிச்சிருக்குது. ஏன் உருப்படாம போயிராதல? விளையாடதும் செய்யணும், படிக்கையும் செய்யணும். நீ ஒரு இடத்துல இருந்து படிச்சாதானே உண்டு. உட்காரவே மாட்டேங்கறியே. மாதிரி என்ன நீயாக்கும் மண்டைக்குள்ள ஏற மசாலா. அம்மே கோவப்படுத்தாத. அங்க 2 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதைக்கு இருந்து சாப்பிட்டு போயிரு. அள்ளிலாம் கொடுக்கணுமா? இப்படி கள்ளத்தனம் பண்ணிட்டாலையா? இவனுக்கு என்னத்துக்கு அள்ளி கொடுக்கணும்னா? இந்த மார்க் உட்கார்க்க சைன் என்ன போடணுமா? ஒண்ணு போட முடியாது. அப்படியே கொண்டு டீச்சர்ட்ட கொடு. அடி தந்தா நல்லா வாங்கிக்க. ஒரு 50க்கு மேலயாவது எல்லா பாடத்திலயும் எடுத்துட்டு வந்து சைன் கேட்டா கூட பரவாயில்ல. எப்படிதான் மனசாட்சியே இல்லாம சைன் வேணும்னு கேட்கான்னு தெரியல. ச்சே. அம்மா ஒரு நாள் இப்படி ஏச மாட்டாவே. மார்க் குறைவா எடுத்தாலும் அடுத்த தடவை பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்களே. இந்த தடவை கள்ளத்தனம் பண்ணது தப்பா போச்சு. அம்மைட்ட போய் சொல்லி ஒளிச்சு வச்சு அம்மா கண்டுபிடிச்சதுனால தான் இப்படி. இல்லனா மார்க் குறைஞ்சாலும் அம்மா இப்படி ஏசி ஆள் கிடையாதே. சீ, நீ எல்லாம் எனக்கு அண்ணனா? இப்படி போய் மாத்தி மார்க் இவ்வளவு குறைவா வாங்கிட்டா? எடி என்ன? அம்மா அப்படி பேசினாவ நான் கேட்டுக்கிட்டேன். அது எனக்கு அம்மா. நீ என்னது குறைவாடி பேசிட்டு இருக்க? வாய் உடைச்சிரும் மத்தடி பிள்ளை பேசிட்டு இருந்தானா? அண்ணே உன்னோட மூத்தவன். நீ எல்லாம் ஒரு அண்ணனா கேட்டா? யார்ட்டி உனக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லி தந்தது? போல நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் சண்டை போடு. ஒழுங்கா படிக்கவே மாட்டேக்கா. நீ எல்லாம் ஒரு அண்ணேன்னு சொல்லதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. ச்சே, இந்த சின்ன பிள்ளைங்கள நம்ம இப்படி பேசுது. 100 நாள் வேலை இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொன்னவ இன்னும் ஒருத்தர் வரலையே. அட சீக்கிரமா வந்துட்டோமோ? எல்லாரும் 9 மணிக்கு தான் வருவாவ. மணி 8:30 போலதானே ஆவு. இருப்போம் இதுல. யாரு வரா? என்ன வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் போ.
என்னன்னா தோட்டத்தை விட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறிய 100 நாள் வேலைக்கே வந்திய? ஆமாப்பா, காலையிலே ஒரு ரேட்டு அங்க வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வருவோம் பாத்துக்க. இங்க 2 மணி நேரம் தானே வேலை, இதையும் செய்வோம் சும்மா இருக்க நேரத்துல. சரிண்ணா சரி. யாரு இது, ஓ மவனா? ஆமா ஆமா, என் மவன் தான். என்ன லட்டும் கைமா நிக்கிறிய, பிறந்த நாளா? இல்லனே, நாமள பிறந்த நாள கூட இப்படி கொண்டாட மாட்டேன். மாறி வேற என்னது? என் மொவை இப்ப 8ஆப்பு படிக்காமலா, இந்த வருஷம் ஃபுல்லும் நல்லா படிச்சு பல்லடத்துல நல்லா படிக்க பையன்னு சொல்லி அவனுக்கு அவார்டு கொடுத்திருக்காவ. இனி 9, 10 எல்லாம் அவனுக்கு படிக்கக்கூடிய செலவெல்லாம் பல்லடமே பாத்துக்கிடுமா. பையன் அந்த அளவு நல்லா படிக்கானா. நீ ஆத்துதான் போய் அவார்டை வாங்கிட்டு வந்தோம். அதான் அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் லட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லாட்டல கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறிய. வேற எல்லாரும் எப்போ வருவ? எல்லாரும் வர்றதுக்கு ஒரு 9, 9:30 ஆயிரத்துக்க. அப்படியா? சரி நீங்க எடுங்க. சரிப்பா. வாழ்த்துக்கள். போ, நல்லா படிச்சு இன்னும் மென்மேலும் உயரதுக்கு என் வாழ்த்துக்கள்னு. நன்றி. சரி மக்களே, இன்னும் அங்க 2 தோட்டத்துக்கு போனதுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாவ, போய் கொடுத்துட்டு மாதிரி வீட்டுக்கு போனேன். என்ன வாரேன், இன்னும் நிறைய இடத்துல கொடுக்க வேண்டி இருக்குது. சரிப்பா, சரி போயிட்டு வாங்க. வா வா. இவன் இப்படி படிக்க மாட்டாக்கான்னு சொல்லி வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் கேள்விப்படணும் கூட கொஞ்சம் தான் மனசு கஷ்டமா இருக்குது. என் மொவை மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? எனக்கும் இது போல ஊரெல்லாம் சொல்லணும்னு ஆசை இருக்காதா? இந்த பயலுக்கு படிப்பு வேற அவியிலே ஏத்துக்கிடாவலாம். இவனும் நல்லா படிச்சாம்னா நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு இவன் அப்படியே கொண்டு போயிடலான்னு பாக்கேன். படிக்கதான் மாட்டேங்க. நான் என்ன கடந்து கஷ்டப்படியேன். இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். அவன் என்ன நீ கிரிக்கெட் விளையாட ஓடியான்னு பாப்போம். வேலை போனாலும் பரவாயில்ல, 4:30 அவன் வர்றதுக்கு முன்னாடி போய் வீட்டுல இருக்கணும். அப்பந்தான் சரி வரும். ஒரு வாரம் நான் கரெக்டா போயிட்டேன், அதுக்கப்புறம் படிக்க தொடங்கிடுவான். நம்ம இங்க தோட்டத்துல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு 6 மணி 7 மணி வீட்டுக்கு போனா சார் அதுக்கு முன்னாடி போய் விளையாடிக்கிட்டு வந்து படுத்துக்கிட்டியது. படிக்கவே மாட்டேக்கான். அவன் அம்மாக்காரையும் ஒன்னும் சொல்ல மாட்டேக்கா. பிள்ளை உரங்கட்டுன்னு தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. வயசு 10 ஆகுது, இன்னும் இப்படியே இருக்கணும் பேய்கிட்டு.